குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை. கரூரில் தவேகா பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான 41 பேர் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்பட உள்ளது. இதற்கான பணி ஆணையை முதலமைச்சர் விஜய் வருகின்ற 10ஆம் தேதி நேரில் வழங்க உள்ளார். தேர்தலுக்கு முன்பாக முதலமைச்சர் விஜய் மாவட்ட வாரியாக பிரச்சாரம் செய்து வந்துள்ளார். அதன்படி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூருக்கு அவர் சென்றார். அங்குள்ள வேலுச்சாமிபுரத்தில் பிரச்சாரம் செய்த போது அதிக அளவு கூட்டம் சேர்ந்ததால் நெரிசல் ஏற்பட்டது. இந்த நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 110 பேர் காயமடைந்துள்ளார்கள். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இறந்தவர்களின் குடும்பத்திற்கு விஜய் 20 லட்சம் நிதியுதவியும் வழங்கினார். மேலும் இறந்தவர்களின் குடும்பத்தை சென்னைக்கு வரவைத்து நேரில் ஆறுதல் கூறினார். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தவேகா ஆட்சி அமைத்துள்ளது. வருகின்ற 10ஆம் தேதி கரூருக்கு முதலமைச்சர் விஜய் 41 பேரின் வீட்டிற்கு நேரடியாக சென்று குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலைக்கான ஆணையை வழங்க உள்ளார்.